அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, டெட் போன்ற தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நமது சான்றிதழ்களை பிடிஎஃப் ஆக அப்லோட் செய்ய வேண்டும். பிடிஎஃப் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 800க்கு மேல 800 கேபிக்கு மேல இருக்கும். ஆனா அவங்க குடுத்திருக்கக்கூடிய அளவு 500 கேபி அல்லது 250 கேபி அளவுல இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் அது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழா இருக்கலாம், அல்லது வந்து 12ஆம் வகுப்பா இருக்கலாம், அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கலாம். ஸோ இது 800 கேபிக்கு மேல அல்லது 1 எம்பிக்கு மேல இருந்துச்சுன்னா, அதை எப்படி 500 கேபி லெவலுக்கு வந்து ரெடியூஸ் பண்றது அல்லது 250 கேபி அளவுக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல ரெடியூஸ் பிடிஎஃப் சைஸ் 500 கேபி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். ஸோ ஒவ்வொரு லிங்க்குமா நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு அதை நீங்க ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ஈஸியா இருக்கிறனால நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா செலக்ட் பிடிஎஃப் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் லேப்டாப்ல பண்றதுனால ஸோ லேப்டாப்புக்கு எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபைல்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3 வழிகளில் நமது மொபைலில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மொபைல்ல இருந்து நீங்க பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி திரும்ப மறுபடியும் லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்க மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிருங்க. அந்த பிடிஎஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சென்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா உங்க லேப்டாப்ல வந்து மெயில நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, வந்துருச்சு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸில் 893 கேபி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டாக்குமெண்ட் அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை லேப்டாப்புக்கு வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்லேயே வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபைல்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கே நீங்கள் அனுப்பிக்கோங்க. அனுப்புனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே சர்டிஃபிகேட் தான் 893 கேபி இருக்கக்கூடிய அதே டிடிஹெச் சர்டிஃபிகேட்டு திரும்ப இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும் பாருங்கள். திரும்ப இங்கே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 893 கேபி இருக்குது. இதை வந்து நம்ம 500 கேபி அல்லது 250 கேபிக்கு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க. செலக்ட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டர்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் இந்த சர்டிஃபிகேட் தான் பாருங்கள் 893 கேபி இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 893 கேபி இருக்குது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 121 கேபி. இங்கே கம்ப்ரஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 கம்ப்ரஸ் லெவல் கூட கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இது டவுன்லோட் ஆயிரும். 121 கேபி. இப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ அந்த பிடிஎஃப் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது 800க்கு மேலே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 121 கேபி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் 120 தான் இருக்குது. நமக்கு வந்து 500 வரைக்கும் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ கம்ப்ரஸ் லெவலை நம்ம குறைக்கலாம். ஸோ ஒரு 20 10 12ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்ப அதே ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே 893 இருக்கக்கூடிய அதே பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆட் பிடிஎஃப் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் 893 இருக்கக்கூடிய கேபி வந்து பார்த்தீங்கன்னா 283. அதாவது நீங்கள் இங்கே கம்ப்ரஸ் லெவலை குறைக்க உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 63 வச்சுருந்தோம். பாருங்கள் 121 கேபி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், அதாவது உங்களுக்கு ஃபைல் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த கம்ப்ரஸ் லெவலை வந்து குறைச்சிக்கோங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப இங்கே டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 283 கேபியில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ரெடியூஸ் ஆகி டவுன்லோட் ஆயிரும். ஸோ திரும்ப இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டவுன்லோட் லிஸ்ட்டில் உங்கள் லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் லிஸ்ட்டில் போய் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும்னா ஸோ உங்கள் லேப்டாப்பில் வந்து இந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே இருக்குது பாருங்கள்
ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ கம்ப்ரஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வெப் மூலமாகவோ, மெயில்ல இருந்தோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணது எல்லாமே தனியாவே தெரியும் பாருங்க. இப்ப 11 ஜென் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம அதுல தான் நம்ம வந்து இப்ப கம்ப்ரஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. இந்தா இருக்கு பாருங்க. ஸோ இதுவே குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இதன் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். எது கம்ப்ரஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறமா நீங்க வந்து இத வந்து டைரக்ட்டா நீங்க வந்து அப்லோட் குடுத்தீங்கன்னா, அப்லோட் ஆகும். அது டெட்டுக்கு அப்ளை பண்றதா இருக்கலாம், அல்லது டிஆர்பிக்கு அப்ளை பண்றதா இருக்கலாம். வேற எந்த ஒரு எக்ஸாம்க்கு நீங்க அப்லோட் பண்ணும்பொழுது பிடிஎஃப் ஃபைல்ஸ வந்து நீங்க இந்த மாரி ரெடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபைனலா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.